ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,834 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சென்செக்ஸ் 81,332 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி பேங்க் 51,295 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் வந்து ஒரு 10,000 கோடி வெளியே எடுத்திருந்தாங்க. பட் நேற்று எகைன் வந்து பை பண்ணியிருந்தாங்க. 2,546 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க எஃப்ஐஎஸ். டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2,774 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மோரார் அட் இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் இந்த ஷேர் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3,723 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க 4,166 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஆட்டு குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் அடி விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11,006 கோடியாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 11,048 கோடியாக இருந்திருக்கு. ஓவரால் ஆட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. எபிட்டா 9,904 கோடியாக இருக்குது. அது பார்க்கும்போது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ்லேருந்து வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மார்ஜினலி ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 10,829 கோடியாக இருந்திருக்கு. இந்த குவார்டரில் 10,727 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் 6,305 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டெலிகாம் பிஸ்னஸ்லேருந்து வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 245.84 கோடியாட்டு இருக்கு. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 109 கோடியாக இருக்குது. பவர் கிரிட்டோட கன்சல்டன்சி செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 184 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 344 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸில் ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது அடி விழுந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பவர் கிரிட் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஸும் குறைச்சிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 6,688 கோடி எக்ஸ்பென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது 6,643 கோடியாட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஆட்டு பவர் கிரிட் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஐடிசிசியில் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட மீடியம் டேர்ம்ஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெல்கம் பிராண்ட் ஹோட்டல் அது சம்மந்தமான அப்டேட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஐடிஸில் இன்னும் சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பேஸ்டு ஃபுட் பிராண்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 10 நாளில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 நாளில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுள்ள கன்சியூமர், அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா நியூட்ரிஷன் அண்ட் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூட்ரிஷன் பிராண்டை வந்து நெக்ஸ்ட் 10 டேஸில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பிவரேஜஸ் அந்த செக்மெண்ட்டில் அந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடிஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் சஞ்சீவ் புரி என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாடி அவங்க டிமர்ஜ் ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்த சமயத்தில் 15 to 18 months அவங்க அந்த டிமர்ஜர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 months வந்து இந்த ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜர் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2024 இந்த வருஷம் எண்டிலே அது ப்ராசஸ் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸோட டிமர்ஜர் மேபி இந்த வருஷத்துலேயே நமக்கு அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஐடிசியில் வந்து இன்னொரு அப்டேட்டு. ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபார்மர்கிட்ட வந்து டேரக்டாகவே போய் ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பைஜைட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இவங்க அப்படி கலெக்ட் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஐடிசி அக்ரிடெக் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸுக்கு நெட் ரிட்டர்ன் ஆட்டு 30% வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பைஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க 10 ஸ்டேட் கவர் பண்ணுறாங்க. 18,000 வில்லேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க 1,650 FPO வந்து கவர் பண்ணுறாங்க. 1.5 million ஃபார்மர்ஸ் இப்போ வரைக்கும். 2030க்குள்ள 10 million ஃபார்மர்ஸை வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் நடந்திருக்காங்க. மோரோரட் ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸை வந்து பணக்காரங்களாக்குற ஒரு வழியை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐடிசி வந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் இன்னும் மேலே போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஐடிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். இவங்களுக்கு ஒரு 10,000 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. தாமோதர் வேலி கார்பரேஷன் அந்த கம்பெனிட்ட வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 10,000 கோடி ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. 2 into 800 மெகாவாட் கொடர்மா phase 2 தெர்மல் பவர் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு வேண்டி தான் தாமோதர் வேலி கார்பரேஷன் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது பெல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கனரா பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 250 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த காசா டெபாசிட்ஸை வந்து இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்கு வேண்டி 250 பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வருகிற ஃபினான்ஷியல் இயரில் அவங்க ஓப்பன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து ஐபிஓ வரப்போறாங்கன்னு நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஐபிஓ வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓக்கான ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு க்ளோஸ் ஆகுது. பவிஷ் அகர்வால் ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 37.9 மில்லியன் ஷேர் வந்து அந்த ஐபிஎல் வந்து ஆஃப்லோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆட்டு 55 பில்லியன் ருபீஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ ஆட்டு ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதோட வேல்யூ பார்க்கும்போது $657 மில்லியன் சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு இந்த ஐபிஎல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை. ஸோ அதோட அப்டேட் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. வேல்யூவேஷன் $4.4 பில்லியன் சொல்லியிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16.4% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 264 கோடியாக இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 546 கோடியாக இருக்கு. 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 3.88% இருக்கு. ஏன்னா சேம் முந்தின குவார்டரில் 3.99% இருந்துச்சு. நெட் என்பிஏ 1.87% இருக்கு. முந்தின குவார்டரில் 1.97% இருந்துச்சு. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. பட் வந்து ஜிஎன்பியும் குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ஜிஎன்பியும் குறைஞ்சிருக்கு. நெட் என்பியும் குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா ஒரு ஷேருக்கு $5 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது கோல் இந்தியாவில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் ஆர்இசி இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடன் அப்டேட் என்ன கிடச்சிச்சு. ஸோ ப்ராஃபிட் டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் டிவிடன் அப்டேட் சொல்கிறேன். டிவிடன் பார்த்தீங்கன்னா 3.50 காசு ஒரு இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ளே அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்இசி லிமிடெட் நம்ம கன்சிடர் பண்ணதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இப்போ டிவிடெண்டும் கிடைக்குது. ஸோ வாங்கி பேக்கெட்டுக்கு போட்டுக்கோங்க. ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆகும். இது ஆர்இசி லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 15% க்ரோத் ஆயிருக்கு. 11,059 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,533 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 11,059 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.36% இருக்கு. அது முந்தின சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 4.78% இருந்திருக்கு. முந்தின குவார்டரில் 4.40% இருந்திருக்கு. ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் பேஸில் வந்து குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்கோட டோட்டல் அட்வான்சஸ் 15.7% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் சீக்வன்ஷியல் பேசிஸில் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 17.1% இயர் ஆன் இயர் பேஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2.4% இருக்குது. அதே வந்து டோட்டல் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து 54.4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் பேங்கிங் போர்ட்ஃபோலியோ 35.6% இயர் ஆன் இயர் பேஸ்லையும் 8.9% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டரில் ஆவரேஜ் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 7.8% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. 13,78,658 கோடியாக இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா காசா ரேஷியோ 39.6% இருக்குது. இந்த குவார்டரில் 64 பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் பார்க்கும்போது 6,587 பிரான்ச்சஸாக இருக்குது. 17,102 ஏடிஎம் வந்து அவங்க கைவசம் இருக்குது ஜூன் குவார்டர் எண்டில். மெர்கன்ட் அக்யூரிங் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாட்டு 51.6% க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். இந்த செக்மெண்ட்டில் மார்க்கெட் ஷேர் 32.1% இருக்குது. எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் மூலமாட்டு வந்தது அந்த ஃபாஸ்டாக் மூலமாட்டு வந்த க்ரோத் வந்து 16.9% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டி பார்க்கும்போது என்பிஏ ரேஷியோ 2.15% இருக்குது. இந்த குவார்டரில் முந்தின குவார்டரில் 2.16% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ ரேஷியோ 0.43% இருக்குது. முந்தின குவார்டரில் 0.42% இருந்துச்சு. ஆக்சுவலாக கிராஸ் என்பிஏ வேல்யூவில் பார்க்கும்போது 5,916 கோடியாக இருக்குது. அதே சீக்வன்ஷியல் பேசிஸில் முந்தின குவார்டரில் 5,139 கோடியாக இருந்திருக்கு. லெண்டரில் ரைட் ஆஃப் பண்ண கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1,753 கோடியாக இருக்குது இந்த குவார்டரில். இந்த பேங்கோட டோட்டல் கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16.63% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிடி ரேஷியோ 15.92% இருக்குது. மினிமம் ரெகுலேட்டரி ரிக்யூர்மெண்ட் வந்து 11.70% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று 8.20% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டி இது ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,217 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஷேருமே நல்லா ரேலியாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது.
என்னோட ஒப்பீனியன். இது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SBI கார்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 594 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு மார்ஜினலி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, மார்ஜினலி வந்து கீழே தான் விழுந்திருக்காங்க. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட்ல 593 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அடி விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்டர்ல 660 கோடி பண்ணியிருந்தாங்க ப்ராஃபிட். டோட்டல் இன்கம் 4483 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2243 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரர் அட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே இன்கம் ஃப்ரம் ஃபீஸ் அண்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 2115 கோடியா இருக்கு, அது ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 3.06% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல அது 2.41% இருந்திருக்கு. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.11% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 0.89% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இம்பேர்மெண்ட் லாசஸ் அண்ட் பேட் டெப்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 53% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 1101 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 20.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது டிக்ளைன் ஆயிருக்கு, 20.6% டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட்ல 22.9% இருந்திருக்கு. மோரர் அட் இது பார்த்தீங்கன்னா இவங்க SBI கார்டு போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஷேர் பிரைஸ் லாஸ்ட் ஆட்டு 720 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வருதான்னு. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை, ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட், இவங்களுக்கு ஒரு 6000 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த CNG மோட்டார் பைக் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரீடம் 125. அந்த பைக் வந்து ஒரு 6000 கோடி உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு போன மாதம் தான் லான்ச் பண்ணாங்க, 95000 சொன்னாங்க. இந்த CNG மோட்டார் பைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் 125 நம்ம அந்த 40,000 கீழே வந்து 40,000 வரைக்கும் சம்பளம் மாதம் சம்பளம் வாங்குறவங்க 1800 வரைக்கும் அந்த பைக்கை யூஸ் பண்ணால் சேமிக்கலாம், ஃபியூல் சேவிங் ஆட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரர் அட் இது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு 6000 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆட்டு இந்தியா ஒரு குளோபல் ஹப்பாட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் பேஸ்ட் ரன் ஆகிற ட்ரெயினை வந்து இந்தியன் ரயில்வேஸ் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2047 வந்து ஒரு 50 ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் பேஸில் ரன் ஆகிற ஒரு 50 ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் அட் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அந்த TCSம் BSNLம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த 15000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல TCS பார்த்தீங்கன்னா அந்த 4G வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இப்படி இந்த BSNLோட 4G வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க நிறைய லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லி நியூஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, TCSக்கு பார்த்தீங்கன்னா BSNL வந்து 15000 கோடி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 4G டேட்டா சென்டரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன கேட்டால் BSNL வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த தனியார் கம்பெனிஸ் வந்து இப்படி ரேட் ஹைக் பண்ணாலும் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருக்கிற BSNL யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது BSNL. பட் வந்து சர்வீஸ் ரொம்ப போராக இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து ஜியோ ஏர்டெல்லை நம்பி போகிறாங்க. ஸோ மோரோவர் அட் பார்த்தீங்கன்னா இப்போ TCSக்கு அந்த 15000 கோடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மினிஸ்ட்ரியும் மாறி இருக்காங்க. அந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆட்டு ஜோதிராதித்ய சிந்தியா இருக்கிறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் எஜுகேட்டட் பர்சன் தான். அவர் வந்து இன்னும் இந்த BSNL வந்து மீட் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து BSNLக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1.something lakh crore வந்து ஒதுக்குனாங்க. அதில் BSNLக்கு மட்டுமே 82,916 crores வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ மோரோவர் அட் BSNL பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதுவும் இந்த ஜியோ ஏர்டெல் இவங்க வந்து டேரிஃப் ஹைக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து BSNL ஜாயின் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சில லொக்கேஷனில் BSNLக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப போராக இருக்கிறதுனால எல்லாரும் பீப்புள் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் BSNL 4G பெரிய அளவில் இல்லை. ஸோ அதனால நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மோரோவர் அட் ஜியோ வந்து BSNL வந்து 4G சர்வீஸ் வந்து எனேபிள் ஆச்சுன்னா நானும் டெஃபினட்டாக வந்து BSNLக்கு மாறிடுவேன். ஸோ இதான் அந்த BSNL TCSஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்பில் வந்து அப்டேட். இவங்க ஒரு 5000 கோடி வேல்யூவில் ஜுவல்லரி பிஸ்னஸ் பிராண்டை வந்து இன்ட்ரியா அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சிட்டியில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. டெல்லி, இந்தூர், ஜெய்ப்பூரில் வந்து 4 ஸ்டோர் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6 மந்த்ல வந்து 11 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆதித்யா பிர்லா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் தான் முக்கியமான கம்பெனிஸோட அப்டேட்லாம் இருக்குது. ஏன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இப்படி சில முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். அடுத்த வீடியோ நாளைக்கு மார்னிங் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.